வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். கம்மி ஆராய்ச்சி பார்க்க போகிறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வராங்க. எடப்பாடி பழனிசாமியை சமாளிப்பாரான்னு கேட்டிங்கன்னா அதிலும் சிக்கல் தான், ஏகப்பட்ட சிக்கல். மாவட்ட செயலாளர் சமாளிக்கிறதா இல்லை நிர்வாகிகளை சமாளிக்கிறதான்ற ஒரு திணறல் இருக்குது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலர்னு சொன்னாலுமே அவருக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலான ஒரு சூழ்நிலை ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சாலுமே எடப்பாடியோட ஃபைட்டில் இருக்கிறது லைம் லைட்லேயே இருக்காரு. ஸோ இந்த பொதுக்குழு வழக்கு, இந்த பொதுச்செயலர் இருக்காரா இல்லையா, பொதுச்செயலர் செல்லுமா செல்லாதா, அந்த வழக்கெல்லாம் லைமேட்டில் தான் இருக்குது. இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஓரளவுக்கு பின்னடைவு தான்றாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா செயற்குழு கூட்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை பொதுச்செயலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னை ப்ரூவ் பண்ணுற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. ஸோ இந்த எம்பி எலெக்ஷன் தோல்விக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மாதிரியை பார்க்குறாங்க. எம்பி எலெக்ஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் ஒரு மாதிரியை பார்க்குறாங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வித்தியாசம் அதிகமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஒரு 10 தோல்விகள் கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே கட்சியை மிகப்பெரிய டவுன் நிலையை தான் போயிட்டு இருக்கு. எல்லாரையும் பார்த்தீங்கன்னா தலைமை ஏற்றுக்கிட்டா அவங்க தலைமையில் அப் நிலையை தான் போகணும். இதே ஒரு காரணமாக வச்சு பார்த்தீங்கன்னா 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி கொண்டு வர பார்க்குறாரு. சீனியர்கள் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு. எப்படி வச்சாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா எங்கே வச்சாலும் கால் வச்சாலும் அங்கே பொதுக்குழி தான் மிகப்பெரிய லெவலில். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒன்று திமுக எதிர்க்கணும், இல்லை மோடி அமித்ஷாவை எதிர்க்கணும். மோடி அமித்ஷாவை பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறதுல பகச்சிக்கிறதுல நல்லா சுமூகமாக இருக்குது. அண்ணாமலையை விட்டு எதிர்க்கிறது எப்படி பார்த்தாலும் அதிமுக ஒரு அடிமை கட்சி தான். ஸோ எல்லா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எப்படி தான் அதிமுக பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்க்க மாட்டாங்க. ஸோ அவன் அதிமுக ஓட்டு போகிறது போல டைரெக்டாக பாஜகவுக்கு போட்டு போயிடலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷனில் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணிக்கு மிகப்பெரிய லெவலில் மக்கள் தொண்டர்கள் மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாங்க. தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா 2 கோடியே தொண்டர்கள் இருக்குன்னு சொல்ல நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு மொத்தமாக 86 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க அதிமுக. இது ஓவராலாக பார்க்கும்போது இது வரைக்கும் அதிமுக இந்த நிலைமைக்கு ஒரு தடவை கூட போனதில்லைன்றாங்க. இரட்டை தலைமையில் இருக்கும்போது கூட எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அளவுக்கு மரியாதை இருந்துச்சு. ஆனால் இப்போ பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு பூத் கமிட்டி அமைக்க சொன்னாலும் அமைக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட ஸ்ட்ரென்த் இருக்கு. இந்த இரட்டை தலைமை இருக்கும்போது எல்லாரும் சொல்றதை கேட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா யாருனாலையும் மறக்க முடியாது. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ இந்த ஒற்றை தலைமை வந்தோடனே எல்லாரும் மாவட்ட செயலாளர் தான் இயங்கிட்டு இருக்காங்க. இதை எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை தரக்கூடிய விஷயம். ஸோ எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்காரு பார்த்தீங்கன்னா வேலுமணி அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றுறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா எப்படா சான்ஸ் கிடைக்குன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, எம்எல்ஏக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலுமணி ஆதரவு இருக்காங்க. வேலுமணி பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க தயாராக்காரு. கிட்டத்தட்ட 20 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேரம் பேசினதான் சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மையான தகவல். பட் ஏக்நாத் சிண்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அது மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏக்நாத் சிண்டே அப்படியே பார்த்தீங்கன்னா பாஜக இணைய மாட்டார். அதுதான் தப்பு. அதிமுக பார்த்தீங்கன்னா கைப்பற்றுவாங்க. அதிமுக கைப்பற்றினா அந்த அதிமுக பாஜகவுக்கு கீழே தான் அடிப்படைஞ்சு தான் இருக்கும். அதான் அடிமை கட்சியாக இருக்கும். அப்படியே ஏக்நாத் சிண்டியா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேலுமணி மாறினாமே அங்கேயும் பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு ஒரு ஆப் வைப்பாங்க. அதாவது தனக்கு அடங்கி போகிற பயமுறுத்தி அடக்கி வச்சிருக்க கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக எப்படி வச்சுருப்பாங்கன்னா தன் கைக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. ஏதாச்சும் பேசுனா ஏதாச்சும் ஒரு சிக்கலில் சிபிஐ வழக்கில் ஏதாச்சும் ஊழல் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எடப்பாடி பழனிசாமி இதை புரிஞ்சுக்கிட்டு தான் கொஞ்சம் பாஜக விட்டு விலகி வந்தார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பாஜக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அவங்க தனியாக நின்று பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஜெயிக்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எதிர்கட்சியாச்சும் 2026 வந்துடணும். ஸோ அதிமுகவோட பார்த்தீங்கன்னா மேலே சவாரி செஞ்சாச்சும் வந்துடணுன்ற எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதான் பார்த்தீங்கன்னா பாஜக பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கின்ற மாதிரி ஒரு அழுத்தம் திருத்தமாக பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இங்கே அண்ணாமலை வேணான்னு சொல்லாலுமே அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி பார்க்கலான்ற மாதிரி யோசனை இருக்கும் போது தான் நயினா நாகேந்திரனை போட்டு பார்க்கலாமன்ற ஒரு யோசனை இருக்காங்க. நயினா நாகேந்திரன் போட்டால் அவங்க ஏற்கனவே அதிமுகலேருந்து வந்தவர். ஸோ அதிமுக பிரமுகர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஈஸியாக பழகக்கூடிய நபர். வானதி சீனிவாசன் போடலாம்னா வானதி சீனிவாசன் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட நெருங்கி பழகக்கூடிய நபர்கள். ஆனால் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேபலிட்டி இல்லை. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பாஜக மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி பெற்றது பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக இருந்த டைம் எந்த டைம் பார்த்தீங்கன்னா அது அண்ணாமலை இருந்த டைம் தான் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பயந்ததே இல்லைன்ற மாதிரி சொல்லலாம். கொங்கு மண்டலத்தை திமுக பார்த்து கூட பயந்ததில்லை. இப்போ அண்ணாமலையை பார்த்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாரு. ஏன்னா அண்ணாமலைக்கு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட ஃபேஸாகவே இருக்குது. மிகப்பெரிய லெவலில் இப்போ பயம். 2021 மாசா ஜெயிச்சாங்க கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து பாமக பாஜக தயவோட தான். இப்போ தனித்து பார்த்தீங்கன்னா நிற்கும் போது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்றாங்க. இப்போ இதனால தான் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஒரு பதட்டத்தில் இருந்தார். அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கினா தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சர் ஜெயிப்பாங்கன்னு அவங்க ஒரு கணக்கு போட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்காங்க. 2026 ஒரு சில பேர் தயாராயிட்டாங்க. ஸோ கட்சி நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ நம்ம ஜெயிச்சிடணும், நம்ம எம்எல்ஏ போயிடணும், ஆளுங்கட்சியாக போகிறோமோ எதிர்கட்சியாக போகிறோமோ அதெல்லாம் சம்மந்தமே இல்லை, நம்ம எம்எல்ஏ ஆகணும். இப்போ வேலுமணி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட தொகுதியில் ஃபீல்டு ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எம்எல்ஏ ஜெயிச்சா போதுன்ற அளவுக்கு முன்னாள் அமைச்சருக்கு அவங்க ஜெயிக்கிறதுக்கான எல்லா வழிகளும் பார்த்துட்டு இருக்காங்க. ஓபிஎஸும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தேனியில் பார்த்துட்டு இருக்கதா சொல்லிட்டாங்க சைலண்டாகவே. ஆனால் தேனி இந்த பக்கம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வட்டச்செயலாளர்லேருந்து கிளைச்செயலாளர் வரைக்கும் எல்லாருமே ஓபிஎஸ் ஆதரவு மாநிலம் தான் இருக்காங்க. அவங்கள இப்போ மாற்றணும்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய லெவலில் பிரளயமே உருவாகும். ஏன்னா வந்து அடுத்த மாவட்ட செயலர் தான் மாற்றணும். மாவட்ட செயலர் மாற்றினா கண்டிப்பாக அந்த மாவட்ட செயலருக்கு எடப்பாடி பழனிசாமி ஆப்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் மாவட்டத்தை தன் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது தான் மாவட்ட செயலர். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 சட்டமன்ற தொகுதிகளும் மாவட்ட செயலர்ன்றது டம்மியா பதவி. அந்த பதவியில் இருந்தா என்ன இராட்டியலன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஸோ இதன் விளைவு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி இந்த கிளை செயலர் வட்ட செயலாளர் அதே மாதிரி அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது தெளிவாகுது. அதே மாதிரி வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து சிறைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து மிகப்பெரிய அப்செட்டில் இருக்காங்க. ஆனால் எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளை தெரியும் மாவட்ட செயலர் கூட்டம் 9ஆம் தேதி வச்சுருந்தாங்கல்ல, அது முன்னாடி 5ஆம் தேதி வச்சுருந்தாங்க. அவருக்காண்டி தான் வந்து இந்த ஷெடியூலை மாற்றினாங்க. அதே மாதிரி 16ஆம் தேதி இந்த செயற்குழு கூட்டம் வச்சுருக்காங்கல்ல, அது எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்துட்டோம் அதுக்கப்புறம் வச்சுக்கலான்ற மாதிரி வந்து ஒரு யோசனை வச்சு தான் வச்சுருக்கதா சொல்கிறாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கரும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து தலைமை மேலே அதிருப்தியில் இருக்காங்க. இது முக்கியமான காரணம் அவர் அந்த அதிருப்திக்கு பார்த்தீங்கன்னா அவர் சிலை போல வந்து நிறைய பேர் கரூரில் இருக்காங்க. எனக்கு அந்த மாவட்ட செயலர் தருவாங்க, எம்ஆர் விஜயபாஸ்கர் வெளியே வரமாட்டார், அவ்வளோதான் அவர் சோழி முடிஞ்சு செந்தில் பாலாஜி கேஸ் தான் அவர்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வெளியே வந்துட்டார். ஆனால் செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா போனவர் இன்னும் வரவே காணோம். அடுத்தடுத்து லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டே தான் இருக்குது. அவர் கிட்டத்தட்ட 1 வருஷம் உள்ளே தான் இருக்கார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தை ஏற்படுத்துது. டெல்லி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியை போய் ஆட்டிட்டு இருக்காங்களே, நம்ம எதிர்கட்சியாக தான் இருக்கோம். நம்மளும் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ பதவி இருக்க வரைக்கும் தான் இந்த பவர். எம்எல்ஏ கூட இல்லைன்னா முடிஞ்சிருச்சு. அப்போ அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக இருந்தால் தான் எல்லாருமே ஓரளவுக்கு வந்து முன்னாள் அமைச்சரை ஜெயிக்க முடியும். அப்போ அந்த எம்எல்ஏ பதவியெலாம் இல்லைன்னா சட்டுன்னு தூக்கி உள்ளே வச்சா ஒன்றும் பண்ண முடியாது, வெளியே கூட வர முடியாது. இந்த ஜாமீன்லாம் தள்ளுபடி ஆகிட்டே போகுன்ற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே இருக்குது. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர், அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தட்டி தூக்குறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் அவர் மானுக்கு அந்த சலுகை கிடையாது. அவர் மகன் மிதுனுக்கு பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எடப்பாடி பழனிசாமி எங்கிட்டு பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா தன் மகனுக்காண்டி இறங்கி வருவான்ற ஒரு பேச்சு இருக்கு. அவர் மகன் மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரூபா நோட்டு மாத்திரையில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு. அது 2017 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சசிகலா சிறைக்கு போனாங்கல்ல, எடப்பாடி பழனிசாமியை ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. நீங்களுக்கு அடிமையாக இருந்தால் தான் முதலமைச்சர், இல்லைன்னா அங்கே முதலமைச்சர் பதவியிலேருந்து தூக்கி விட்டுருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயமுறுத்தி உட்கார வச்சிருந்தாங்க. ஓபிஎஸும் வந்து துணை முதலமைச்சர் இருந்தார். 4 வருஷம் பார்த்தீங்கன்னா நல்லா பதவியை அனுபவிச்சார். அப்புறம் ஓபிஎஸ் தூக்கி போட்டாரு. கடைசி கூட்டணிக்குள்ள போய் லெஃப்ட்ல உட்காந்துருந்த மோடி கூட லெஃப்ட்ல தான் உட்காந்துருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. டக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டாரு. ஸோ மோடிக்கும் ஆப்போசிட்டார், பாஜகவுக்கும் மொத்தமாக ஆப்போசிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டார். இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க கூட இருந்த ஓபிஎஸ் சசிகலா இணைக்க சொல்லுவான்ற ஒரு கட்டாயத்தில் வந்து நம்ம இருந்துருவோமோன்ற பயம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.